ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இன்றிலிருந்தே உன் வாழ்க்கை மாறும்படி துயரத்தால் சுருங்கி போயிருக்கும் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைக்க நான் வந்து விட்டேன். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உன் உள்ளத்தை பாடாய் படுத்துவதை நான் பார்த்ததால் தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன் என் செல்லமே. வீசிய காற்றில் விழுந்த மரம் போல உன் வாழ்க்கை என்பது துன்பத்தாலும் துயராலும் பாடுபட்டு கொண்டிருப்பதை அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்து விட்டேன். இனிமேலும் இந்த வராகி அம்மாவை உதாசீனம் செய்யாமல் வெற்றியை பிடிக்க தயாராகு. எல்லாம் வல்ல இந்த வராகி நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? நிச்சயமாய் நீ நினைத்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாராலும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது. யாரும் உனக்கு சதி செய்து ஏமாற்றவோ கவலை கொள்ளவோ கஷ்டப்படுத்தவோ முடியாது. ஏனெனில் எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் இருந்து உதவி செய்யவும் உறுதுணையாய் இருக்கவும் நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் நீ நினைத்ததுதான் நடக்கும். நீ ஒருபோதும் மனதை தளர விடாதே என் தங்கமே. உனக்குள் இருப்பது மாபெரும் சக்தி. நம்பிக்கையோடு நீ இருந்தால் அந்த வானவில்லை கூட உன்னால் வளைக்க முடியும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை வளமாகவும் செழிப்பாகவும் மாற்றுவது கஷ்டமா என்ன? நிச்சயமாக இந்த கஷ்டகாலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷங்களால் நீ நிரம்பி வழியும்படி செய்ய போகிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் கோழைத்தனத்தாலும் உன்னுடைய பயத்தாலும் பதட்டத்தாலும் உனது ஒரு சில கெட்ட செயல்களாலும் தான் இப்போது வாழ்க்கையின் அந்தரங்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கலங்காதே. அந்தரத்தில் சிக்கி தவிக்கும் உனக்கு கை கொடுத்து உன்னை காப்பாற்றி உனக்கான ராஜ சிம்மாசனத்தில் நான் உட்கார வைப்பேன். போருக்கு என ஒரு காலம் வந்தால் அமைதிக்கு என ஒரு காலம் இருக்கும் தானே? போர்க்களமாகவே ஆகிவிட்ட உன் வாழ்வில் இப்போது அமைதியை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். அதுவும் இன்றிலிருந்தே உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. விழுந்தவன் எழுந்து நிற்பான் என்பது போல கஷ்டப்பட்ட நீ இப்போது உயர்ந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய். இறைவனின் படைப்பில் எல்லாரும் ஒன்றுதான் என்பது போல தொடர்ந்து என்னை வணங்கி வரும் உன் நிலைமை இன்றே மாறப்போகிறது. நீ வல்லமை பெற்று விளங்கும்படி நான் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன் என் செல்லமே. பக்தி என்பது நீ என்னை நினைத்து வணங்குவது மட்டும் கிடையாது. உன் வாழ்க்கையை மிக நேர்மையாகவும் சிறப்பாகவும் நியாயமாகவும் வாழ்வது கூட ஒரு வகையில் பக்திமயம்தான் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றுவேன் என நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே? நீ எதற்காக கலங்குகிறாய்? உன்னுடைய நல்ல குணத்தாலும் உன்னுடைய அன்பாலும் பாசத்தாலும் அக்கறையாலுமே நீ சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் நான் காட்டப் போகிறேன். உன்னை வெறுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்து கொள் என் செல்லமே. ஒருபோதும் உனக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து உன் வாழ்க்கையை பார்த்து நீ பலவீனமான ஆள் என நினைத்து கொள்ளாதே. அது மிக பெரும் தவறு. உன் வராகி அம்மா என்னுடைய அருளால் எல்லா வல்லமையும் உன் வாழ்வில் உண்டாகும்படி செய்ய போகிறேன். துணிந்து நில். என்னுடைய காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்ற உன்னை யார் காலிலும் விழாமல் நான் பார்த்து கொள்வேன். அதே போலதான் உன்னை பெற்றவர்கள் காலில் விழுந்து நீ ஆசி வாங்கிவிட்டால் போதும். யார் காலிலும் போய் விழா அவசியமே இல்லாத அளவிற்கு நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் என் தங்கமே. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என கேள்விப்பட்டிருப்பாய்தானே? உன் தாயை வணங்கி அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடு. அதே போல உன் தந்தை எப்படியெல்லாம் வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ்ந்தார் என்பதையும் கேட்டு உன் வாழ்க்கையை வாழப்பார்.